ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு அருமையான சாட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல ஒரு சாட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறோம். ரக்கடா பட்டிஸ் சாட் ஐட்டம்னா கேட்கவே வேண்டாம். நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு. அதுவும் இல்லாம இந்த ரக்கடா பட்டிஸ் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு சாட் ஐட்டத்த ஈஸியா வீட்லயே எப்படி செய்யலாம்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நம்ம முதல்ல ஒயிட் பட்டாணி ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து நான் நைட்டே ஊற போட்டு வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இத நம்ம குக்கர்ல போட்டுறலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த பட்டாணி வேகறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி ஊத்திட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 4, 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடல நல்லா வெந்து மசிஞ்சு வர அளவுக்கு இது நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம அடுப்புல வச்சிரலாம். இப்ப அது நல்லா வேகட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி நான் இந்த மாரி ஒரு 1/2 கிலோ அளவு பொட்டேட்டோ எடுத்து நான் அத வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்ப வேக வச்ச இந்த பொட்டேட்டோவ நல்லா மசிச்சுக்கிறேங்க. நல்லா ஸ்பூனால நல்லா இப்ப நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப இதோட நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் சேர்த்துக்கிறேங்க. இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃபிளாக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் இல்ல. இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சுண்டலுக்கு, பொட்டேட்டோஸ்க்கு, நம்ம சட்னி எல்லாத்துக்குமே உப்பு சேர்க்கறனால, உப்பு பார்த்து கம்மியாவே சேர்த்துக்கிறங்க. இப்ப இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பொட்டேட்டோவ நல்லா மசிச்சு நம்மள மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் இந்த மாரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த பொட்டேட்டோ மசாலால இருந்து ஒரு சின்ன சைஸ் அளவு பால் சைஸ்ல நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். இப்ப அதுல நல்லா ஊற்றிட்டு, இப்ப லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. இது கட்லட் ஷேப்ல இப்ப வந்துருச்சு. இப்ப இதே மாரி எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவையும் நம்ம இந்த மாரி கட்லட் ஷேப்ல நம்ம செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்ப கடாயில கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கிறேன். இப்ப வந்து நான் பொட்டேட்டோவ டீப் ஃப்ரை பண்ண போறதில்ல. நான் கொஞ்சமா ஆயில் போட்டு தான் வந்து ஃப்ரை பண்ண போறேன். இப்ப நான் எல்லா கட்லட்டையும் இதுல நான் வச்சுர்றேன். வச்சுட்டு இது 2 பக்கமே நல்லா செவக்க நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். தீய வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த கட்லட்ட பொரிச்சு எடுக்கலாம். இந்த கட்லட்ட 2 பக்கமே பெரட்டி போட்டு நல்லா செவந்து வந்தோனே, இத நம்ம இப்ப எடுக்க ஆரம்பிச்சிரலாம். இப்ப பாருங்க இது நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு. இப்ப இத வந்து வேற ஒரு பிளேட்ல நம்ம எடுத்துரலாம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததா இம்லி சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் வந்து 50 கிராம் புளி வந்து நல்லா ஊற வச்சு நான் கரைச்சு எடுத்துக்குவோம். இப்போ நான் அடுப்புல வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம புளிய வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 50 கிராம் புளின்டா நம்ம 100 கிராம் அளவு இதுல வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த புளியோட அந்த வெல்லம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து கம்மியா சேர்த்துக்கிறங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். பொடிசா கட் பண்ண ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். ஒரு சட்னி பதத்துக்கு வந்தோனே நான் அடுப்ப ஆஃப் பண்ணிறலாம். இப்ப நம்மோட இம்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திரலாம். இப்ப இந்த அளவுக்கு தான் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியா இருக்குன்னா, அடுத்ததா நம்ம வந்து கிரீன் சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எடுத்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன். இப்ப நான் அதையும் இதோட நான் சேர்த்துறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடிசா நறுக்குன இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சுக்கிறங்க. நமக்கு தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறங்க. ஏன்னா, அந்த கிரீன் சட்னி ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இப்ப அந்த கிரீன் சட்னிய நான் அரைச்சுட்டேன். இத ஒரு பவுல்ல மாத்திரலாம். இப்ப நம்மோட கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட சுண்டல் வந்து வெந்துருச்சான்னு நம்ம குக்கர ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க சுண்டல் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்ப இத லைட்டா மசிச்சு விட்டுட்டு, இத நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம இது தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்தியிருக்கேன். கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் வெடிச்சோனே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம வேக வச்சு எடுத்த சுண்டலையும் இதோட நம்ம சேர்த்தரலாம். சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க அந்த சுண்டல், அந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெயோட கலந்து எவ்வளோ அழகா ரெட்டா தெரியுதுன்ட்டு. இப்ப இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூளும், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு, இத ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சோனே நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்மளோட சுண்டலும் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம வந்து பரிமாற ஆரம்பிக்கலாம்.
இப்போ ஒரு பிளேட்ல சுண்டல வச்சு, அதுக்கு மேல நம்ம பொரிச்சு வச்சுக்கிற பொட்டேட்டோ கட்லெட்டையும் வச்சிரலாம். வச்சு அந்த பொட்டேட்டோ கட்லெட்டுக்கு மேல கொஞ்சமா நம்ம வந்து சுண்டல அப்பப்போ வந்து மேல ஊத்தி விடலாம். இது கூட நம்ம அரைச்சு வச்சுக்கிற இம்லி சட்னி, கிரீன் சட்னி அதையும் நம்ம வந்து மேல ஊத்தி விடுவோம். இப்போ நான் வந்து கொஞ்சமா தயிர் எடுத்து லைட்டா தண்ணி ஊத்தி, அத நல்லா வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நான் கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம ஒயிட் சட்னி மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எல்லா சட்னியும் இந்த சுண்டலோட நம்ம ஊத்திட்டு, இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா நம்மளோட சேவு வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரக்கடா பட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. மும்பை ஸ்ட்ரீட்டான ஃபேமஸான ரக்கடா பட்டிஸ் வீட்லயே நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா, இதுல உரப்பு, புளிப்பு, இனிப்புன்ட்டு எல்லா டேஸ்ட்டும் இதுல கலந்து இருக்கறனால, இந்த ரக்கடா பட்டிஸ் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த சாட் உங்களுக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த ரக்கடா பட்டிஸ் நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா மறந்துராம லைக் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானு இதோட கிளம்புறேன். நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்கள மீட் பண்றேன். பாய்.